no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நாம தீர்க்க வேண்டிய பழைய பஞ்சாயத்து ஒன்று இருக்கு. யாரோட அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானோட தான். இந்தியா நீரை திறந்து விடல அப்படின்னா கையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மசித் மாலிக் அப்படிங்கிறவர் பேசுறாரு. தொடர்ச்சியாக நடந்த கிராஸ் பார்டர் டெரரிசமா இருக்கட்டும், காஷ்மீர்ல இவர்களுடைய ஏவல் நாய்கள் நடத்திய விஷயங்கள் ஆகட்டும், கல்லெறி கும்பல் நடத்திய விஷயங்கள் ஆகட்டும், நாம எத்தனை பேரை இழந்திருப்போம் இந்தியால தீவிரவாத தாக்குதலால, குறிப்பாக பாகிஸ்தான்ல இருந்து ஏவப்பட்டதுனால. இது எல்லாம் இருந்தும் 65 ஆண்டுகள் கண்டிப்புடன் இந்தியா இந்த போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஆனா எங்க பஹல்காம்ல இவர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து அப்பாவி பொதுமக்களை, அப்பாவி அதிகாரிகளை கொன்று குவித்தார்களோ அப்பையிலிருந்து இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக ஓடாது. இந்தியால இருந்து பாயக்கூடிய நீரை வச்சு விவசாயம் செஞ்சு அதுல இருந்து சோறு தின்னுட்டு இந்தியால தீவிரவாத தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு பிளானோ நீ போடுற அப்படின்னா, இது ரெண்டும் எவ்வளவு பெரிய கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிறது கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு யாருக்குமே தெரியாம இருந்தது. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் உருவாகி மத்திய அரசு இந்த நிலையை நோக்கி ஒரு பாலிசி டிசிஷன் நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. சைஃபுல்லா கசூரி இவன் தான் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த அந்த நபர். இப்ப அவர் தான் Z+ பாதுகாப்புல இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்க மிகப்பெரிய சீஃப் கெஸ்ட். இப்ப இந்தியா என்ன செஞ்சிருக்கு? தண்ணியை நிறுத்துறது அப்படிங்கிறது, முழுமையாக நிறுத்துறது அப்படிங்கிறது உடனடியாக சாத்தியம் இல்லை அப்படின்னு இந்தியாவுக்கும் தெரியும். அதனால இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம தீர்க்க வேண்டிய பழைய பஞ்சாயத்து ஒன்று இருக்கு. யாரோட அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானோட தான். 3வது உலக போர் வந்துச்சு அப்படின்னா அது நீருக்காக தான் வரும் அப்படிங்கிறது தான் பல வல்லுநர்களுடைய பார்வை, அவங்களுடைய ஆய்வுல இருந்து அவங்க சொல்றது. ஏன்னா புவி வெப்பமயமாதல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம லைஃப் ஸ்டைல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதனால இயற்கையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்னு சொல்லிட்டு பல்வேறு சூழலில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதால நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதா இருக்கும். ஸோ நீரை மையப்படுத்தி ஒரு போர் இங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஒரு 3ஆம் உலக போர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நீரா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பார்வை. இப்போ பாகிஸ்தானோடு இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சமீபத்திய ஒரு பஞ்சாயத்து, இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பேட்ட ரவுடி கையை எடுத்துருவேன், கால் எடுத்துருவேன், தலை எடுத்துருவேன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மொழியா இருக்கும். அதே மொழியில ஒரு நாடு பேசுச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கான ஒரு கேலி கூத்தான விஷயம். அந்த கேலி கூத்தான விஷயத்தை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் யாருன்னா அந்த பாகிஸ்தான்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள். குறிப்பாக இந்தியா நீரை திறந்து விடல அப்படின்னா கையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மசித் மாலிக் அப்படிங்கிறவர் பேசுறாரு அவங்க பாகிஸ்தான்ல. இதுல என்ன ஒரு விந்தையான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பான ஒரு டீட்டெயிலுக்குள்ள போயிட்டு நம்ம இப்ப இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதுக்கு இந்தியா ஆற்ற போற எதிர்வினை என்ன, ஆற்றி விட்ட எதிர்வினை என்ன, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பார்க்கலாம். 1960 ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. இந்தியாவுடைய முதல் பிரதம மந்திரியாக இருந்த நேரு அவர்களுக்கும் பாகிஸ்தான்ல அயூப் கான், அவங்களுடைய தலைவர் அயூப் கானுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த ஒப்பந்தம் தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயங்களா இதை பிரிக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தண்ணீர் அப்படிங்கிறது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரெண்டா பிரிஞ்சு அதுல 3 நதிகள் ஓடுது, இதுல 3 நதிகள் ஓடுது. ஸோ இதுல இருந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை புரோக்கரேஜ், நல்லா நோட் பண்ணுங்க, புரோக்கரேஜ் பண்ணது அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்க். ஸோ இப்போ இந்த 6 நதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரவி, பியர்ஸ், சட்டில்ஜி, இண்டஸ், ஜேலம், ஜெனாப் அப்படின்னு சொல்லிட்டு 6 நதிகள். இந்த 6 நதிகள்ல வரக்கூடிய நீரை தான் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அக்ரிமெண்டோடைய இது நேரு காலத்துல போடப்பட்டது. ஸோ இந்த நதியிலிருந்து வரக்கூடிய நீர்ல 35 MAF
அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கும் 135 MIF பாகிஸ்தானுக்கும் வந்து வழங்கப்பட்டது. இந்த பிரிவினையிலேயே இந்த ஒரு அலோகேஷன்லேயே ஒரு பயாஸ் இருக்கிறத நம்ம வந்து பார்ப்போம். எப்பவுமே வந்து ஆரம்ப கட்டத்தில இருந்து குறிப்பாக வந்து அந்த சோசியலிச சிந்தனை, கம்யூனிச சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பேசக்கூடிய லிபரல் சிந்தனை, முக்கியமா லிபரல் சிந்தனை கொண்டவர்கள் வந்து எப்பவுமே பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துடலாம், நம்ம எவ்வளவு இழந்தாலும் பரவாயில்ல, ஆப்போசிட்ல இருக்கவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நமக்கு தேவையை தாண்டி நமக்கு தேவை இருந்தாலும் கூட அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த மனோபாவம் இது கடந்த காலம் நிறைய இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம வந்து பெரிய பெரிய இழப்புகளை வந்து சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு கச்சத்தீவு நம்மளது கிடையாது உள்ளிட்ட விஷயங்கள் வெறிக்கும். அதனால இப்போ இந்த பிரிவிலேயே வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சிலர் சொல்லலாம் அது வந்து நம்ம பாகிஸ்தான் வந்து கீழே இருக்கு, ஸோ டவுன் ஸ்ட்ரீம் கண்ட்ரியா இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய நாடுக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ். இப்போ எப்படி காவேரியில வந்து தமிழ்நாடு இருக்கோ அதே மாதிரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இருந்தாலும் கூட இரிகேஷன், ஹைட்ரோ ப்ராஜெக்ட் உள்ளிட்ட விஷயங்கள்ல நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம அதை வந்து பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தல அப்படிங்கிறது இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த 2 நாடுகளும் 1960 போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி தான் 65 ஆண்டுகள் இந்த ஒப்பந்தத்தின்படி தான் 2 நாடுகளுக்கும் இந்த தண்ணீர் பகிர்வு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா நடந்து வந்திருக்கு. ஈவந்தோ மும்பையில் இந்த ராஸ்கல்ஸ் வந்து நடத்தின தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக நடந்த கிராஸ் பார்டர் டெரரிசமாக இருக்கட்டும், காஷ்மீரில் இவர்களுடைய ஏவல் நாய்கள் நடத்திய விஷயங்களாகட்டும், கல்லெறி கும்பல் நடத்திய விஷயங்களாகட்டும், நாம எத்தனை பேரை வந்து இழந்திருப்போம் இந்தியாவில் அந்த தீவிரவாத தாக்குதலால, குறிப்பாக பாகிஸ்தான்லேருந்து ஏவப்பட்டதுனால. இது எல்லாம் இருந்தும் 65 ஆண்டுகள் கண்டிப்புடன் இந்தியா வந்து இந்த போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஆனா எங்க பஹல்காம்ல இவர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து அப்பாவி பொதுமக்களை, அப்பாவி அதிகாரிகளை கொன்று குவித்தார்களோ அப்பையிலிருந்து இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக ஓடாது, ஒன்னு தண்ணி ஓடணும் இல்ல ரத்தம் போடணும். ஒரே இதுல எப்படா ரெண்டுமே ஓடும்? இவ்வளவு நாளா இங்க ஓடிட்டு இருந்தது. இந்தியர்களுடைய ரத்தம் அப்படிங்கிறது வந்து ஓடிட்டு இருந்தது ஒரு பக்கம், இவர்கள் நடத்தக்கூடிய கிராஸ் பார்டர் டெரரிசத்தாலையும் இவர்களுடைய தீவிரவாதிகள், இவர்களுடைய ஜிஹாதிகள் நடத்தக்கூடிய விஷயங்களாலும் வந்து ஒரு பக்கம் ரத்தம் ஓடிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் இவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு வந்து நாமளே வந்து தண்ணியும் இங்கிருந்து ஓடிட்டு இருந்தது. சிந்து மாகாணத்திற்கு விவசாயத்திற்கு முழுக்க தண்ணீர் வந்து எதை மையப்படுத்தினா இதை மையப்படுத்தி தான். ஸோ இந்தியாவிலேருந்து பாயக்கூடிய நீரை வச்சு விவசாயம் செஞ்சு அதுல இருந்து வந்து சோறு தின்னுட்டு, அந்த சோறையே தின்னுட்டு திருப்பியும் வந்து இந்தியாவில வந்து தீவிரவாத தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு பிளானோ நீ போடுற அப்படின்னா, இது ரெண்டும் வந்து எவ்வளவு பெரிய கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு யாருக்குமே வந்து தெரியாம இருந்தது. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் உருவாகி மத்திய அரசு இந்த நிலையை நோக்கி ஒரு பாலிசி டிசிஷன் நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த தண்ணீருக்கான இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு, ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாது அப்படிங்கிறத மிக தெளிவாக இந்தியா எல்லா இடத்துலையும் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இதற்கு வந்து இந்த மனிதநேய ஆர்வலர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்களே, அதுக்கு கடைசியா வருவோம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான விஷயம். இப்போ பாகிஸ்தான்ல இதுக்கான எதிர்வினை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்ல வந்து அமைதியா இருக்கக்கூடிய, ஓரளவுக்கு அமைதியா இருக்கக்கூடிய 2 மாகாணம் அப்படின்னா பஞ்சாப்பும் சிந்தும் தான். சிந்துல பிரச்சனை இருக்கு, குறிப்பாக அங்கேயும் வந்து தனிநாடு கேட்டு ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கு. எங்களுடைய கலாச்சாரம் வேற, உங்களுடைய கலாச்சாரம் வேற அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட ஓரளவுக்கான பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாநிலமா சிந்துவை பார்க்கலாம். ஸோ அப்ப அந்த சிந்து மாகாணத்திற்கு நீர் மட்டும் போல, அவங்களுடைய விவசாயத்துக்கு தண்ணீர் மட்டும் போல அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும்பாலானவர்கள் இதை நம்பிதான் வந்து அவங்களுடைய விவசாயம் இருக்கு அப்படிங்கறதால அவங்க வந்து தெருவுக்கு இறங்கி போராடுவாங்க. அவங்க போராட்டம்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டரோட வீட்டை கொளுத்துற அளவுக்கு போவாங்க. கடந்த காலங்கள் நடந்திருக்கு. கடந்த காலத்துல தண்ணீர் பிரச்சனை காரணமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்து, அந்த பேச்சுவார்த்தையில வந்து இவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து பெரிய அளவுக்கு பிடி கொடுக்கல அப்படிங்கறதால போராட்டம் நடத்தி அந்த ஹோம் மினிஸ்டருடைய வீட்டையே கொடுத்துட்டாங்க. நல்ல வேளை ஹோம் மினிஸ்டர் வீட்டில் இல்லை. இந்த அளவுக்கான போராட்டம் வந்து அங்க வந்து வெடிக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்பவும் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப இந்த தண்ணீர் போல அப்படின்னா, ஏற்கனவே இந்த எலினோ எஃபெக்டால
நம்மளுடைய அந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பார்க்குறோம். டயர்ல இருந்து அவங்க டிராஃபிக் சிக்னல்ஸ்ல வச்சிருந்த லைட்ஸ் வரைக்கும் எல்லாமே உருகி ஓடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கும் வந்து வெயில் கடுமையாக இருக்கிறது. வெயில் கடுமையாக இருந்தால் நிச்சயமாக வறட்சி வரும், தண்ணீர் குறையும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ இந்தியா இந்த ட்ரீட்டில வந்து கை வைக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய பாதிப்பை பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும். இப்போ இந்த பாதிப்புல இருந்து தான் அவங்களுடைய உள்ளூர் ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து கையை வெட்டுவோம் அப்படின்னு ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து இது வந்து ஆக்ட் ஆஃப் வார். யாருன்னா வந்து கவாஜா ஆசிஃப் அவர் வந்து சொல்றாரு இது வந்து ஆக்ட் ஆஃப் வார். ஓகே. அதுக்கப்புறம் பிலவல் பூட்டோ அவர் வந்து சிந்து மகாணத்துடைய மகாராஜா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்து நியூக்ளியர் வாருக்கு அணு ஆயுத போருக்கு சமமானது இந்தியா செய்யறது. சரி இருக்கட்டும். அதனால இப்போ என்ன, எப்போ பெஹல்காம்ல அத்துமீறி ஒரு தாக்குதலை நீங்க செஞ்சீங்களோ அதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருந்தும் கூட அது தொடர்ச்சியாக அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் உங்க நாட்டில் நீங்க வழங்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்? சைஃபுல்லா கசூரி இவன் தான் இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த அந்த நபர். இப்ப வந்து அவர் தான் Z+ பாதுகாப்புல இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்க மிகப்பெரிய சீஃப் கெஸ்ட். இந்த மாதிரி ஒரு நாடு ஒரு கேவலமாக இதைவிட ஒரு கேவலமாக நடக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்தா தெரியும். ஸோ இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு தொடர்ச்சியான வந்து அலட்சியம் தான் இதுல நோக்கி இருக்கு. இப்ப இந்தியா என்ன செஞ்சிருக்கு? தண்ணியை நிறுத்துறது அப்படிங்கிறது, முழுமையாக நிறுத்துறது அப்படிங்கிறது உடனடியாக சாத்தியம் இல்லை அப்படின்னு இந்தியாவுக்கும் தெரியும். அதனால இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இதுல நம்ம 6 நதிகள் சொன்னோம் இல்லையா, அதுல ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நதிகள் அது வந்து இந்தியாவுக்கு வந்து சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரீட்டில இருக்கு. அப்படிங்கிறதால அதுல மிக முக்கியமான ஒரு நதி ரவி. இப்ப அந்த ரவியில தான் மாதாப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில 2715 கோடி மதிப்பில் இந்தியா வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட்டுக்கான ஒரு விஷயம். இதுல இருந்து 206 மெகாவாட் மின்சாரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்த மாதிரி பல கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரவி உள்ளிட்ட இந்த 3 நதிகள்ல இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 3 நதிகள்ல பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மிக நிச்சயமாக தெரியும். ஏன் மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு சொல்றோம்? ஸோ வந்து அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அங்கேயும். இதுக்காக தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்தியா நம்மளுடைய ப்ராஜெக்டை நம்ம எங்கேயுமே வந்து பின்வாங்கல, தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு நடுவுல தான் பெரிய பெரிய டிராமா. இங்க வந்து ஒரு 61 பேரை கூட்டு வந்து எல்லா ரிட்டையர்டு கேஸ். ஸோ எல்லாரையும் கூட்டு வந்து ரிட்டையர்டு கேஸ்ன்னு நான் வந்து தப்பா சொல்ல, ஓய்வு பெற்றவர்களாக இருந்தால் அவங்க வந்து இந்த நாடு மீதான அக்கறையோடு செயல்படுறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு என்ன முக்கியம் அப்படிங்கறது வந்து அறிந்து உணர்ந்து வந்து கருத்து சொல்றவர்களாக செயல்படுவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இவங்க கூட்டு வந்த ஆளுங்க, குறிப்பாக எக்ஸ் ராவோட சீஃப் ஒருத்தர் இருக்கிறாரு, நிறைய பேரை கூட்டு வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியாக வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு சில பேர், அப்புறம் இங்கிருந்து சில பேர் கடிதம்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து சிரிச்சுக்கணும். சீமானவர்கள் சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம சிரிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா பெஹல்காம்ல உயிரிழந்தவர்களுடைய அந்த ரத்தம் கூட இன்னும் வந்து காயல. தொடர்ச்சியாக அந்த தீவிரவாத தாக்குதல்னால நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னும் அங்கேயே இருக்கு. அதுக்கான நீதியும் சரியாக வந்து வழங்கப்படல. இது எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய நாடும் பாகிஸ்தான் இல்ல. தீவிரவாதிகளுக்கு ராணுவமே பயிற்சி கொடுக்கக்கூடிய நாடு வந்து பாகிஸ்தானாக இருக்கு. அவர்களுடைய ராணுவமே தீவிரவாதிக்கு இணையாக செயல்படக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அந்த நாட்டுடைய உளவு அமைப்பான ISI வந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுப்பது, அங்கிருந்து ஆளை ரெக்ரூட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வேலையில அவங்க ஈடுபடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய 2 தீவிரவாத அமைப்புகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடிய அமைப்பாக வந்து பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு இருக்கு. இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க கூட போய் கை குலுக்கணும், இவங்களை போய் வந்து கட்டி அணைக்கணும், எல்லாம் அமைதியா போகணும் அப்படின்னா இது எந்த அளவுல வந்து சாத்தியமாகும், இது எப்படி போகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நீ எவ்வளவு பெரிய லிபரலா வேணா இரு, நீ எவ்வளவு பெரிய சிந்தனையாளரா வேணா இருக்கலாம், அது அமைதி தூதரா வேணா இருக்கலாம், ஆனா செய்த தவறுக்கு நாம கொடுத்த விலைக்கு, அவர்கள் கொடுத்த விலை என்ன அப்படிங்கிறதுக்கான பதிலை தேடாம, அதற்கான முடிவுக்கு வராம
இந்த மாதிரி அமைதியான பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது இது எந்த மாதிரியான ஒரு மனோநிலை அப்படின்னு வந்து நமக்கு சத்தியமா தெரியல. ஸோ இப்போ இதுக்கு தான் இவ்வளோ பெரிய ட்ராமாஸ்லாம் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு. இது வந்து எப்படி இப்போ நகரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் ஒன்று, ஆப்ரேஷன் சிந்தூரில் இவங்க வாங்கின அடி அப்படிங்கிறது அதை விட 2 பங்கு அடியை இந்த இந்த நீர்ல வந்து இந்தியா கை வச்சது வந்து இவங்களுக்கு மிக நிச்சயமாக தரும். மிக குறிப்பாக உள்நாட்டு அளவில் ஏற்கனவே அந்த முனீர் தலைமையிலான அந்த கோமாளி கூட்டம் எப்படி வந்து பலூச்சிஸ்தான்லையும் கைபர் பக்துங்வால வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்ப சிந்திலையும் பிரச்சனை அப்படிங்கிற போது பஞ்சாப் மட்டும்தான் கடைசியில் வந்து எஞ்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி பாகிஸ்தான் நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல விஷயம் வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 12 ரிசர்வேஷன் சீட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை கூட வந்து இவங்க வந்து கட் பண்றாங்க. அங்கே வந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க எங்கேயுமே நிம்மதியா இல்லை, இவங்க யாருமே எந்த மாகாணமுமே அமைதியாவோ நிம்மதியாகவோ இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சதுக்கு இவங்களுக்குள்ள இன்டர்னலா இவர்கள் ஒருவரே வந்து பகையாக பார்த்து கொள்ளக்கூடிய, குறிப்பாக சிந்திகள் பஞ்சாபிகள் வந்து பலோச்சிகளை, இவங்க உள்ளுக்குள்ளேயே இவங்க சகோதரர்களா இருக்க வேண்டிய இந்த இனங்களே இவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எதிரியாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் மோசமாகும் பட்சத்துல அந்த நாடு எப்படி போக போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கணும். இந்தியா இந்த கடுமையான நிலைப்பாட்டில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஏற்கனவே அதோடைய கை 1971 வெட்டப்பட்டது. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுக்கு நன்றி, வணக்கம்.